ஆறாவது அணுவாகம். ஆனந்தோ பிரம்மேதி வ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிஷம் விஷந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமே வ்யோமன் பிரதிஷ்டிதா ய ஏவம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர்ப்ரஹ்ம வர்ச்சசேன மகான் கீர்த்யா. பிருகுவானவர் அன்னமய கோஷத்தை முதலில் பிரம்மன் என்று நினைத்தார். அதற்கு பிறகு மனோமய கோஷத்திற்கு வந்தார். பிறகு பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 படிகளில் அனாத்மாவை பிரம்மமாக நினைத்து இங்கு 6வது அணுவாகத்தில் பிரம்மத்தை பிரம்மனாக நினைத்து சரியான ஞானத்தை அடைகின்றார். இதில் முதலில் அன்னத்தினால் அனைத்தும் தோன்றியது, அன்னத்தினால் அனைத்தும் காக்கப்படுகின்றது, அன்னத்தில் லயமடைகின்றது என்று வருணர் கூறிய பிரம்ம லக்ஷணத்தை அன்னத்தில் பொருத்தினார். பிறகு வருணர் என்ன சொன்னார்? நீ புரிந்து கொண்டது சரியல்ல என்ற விதத்தில் தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ, தபத்தின் மூலமாக பிரம்மத்தை அறிந்து கொள் என்றார். பிருகு சென்று தபம் செய்து மீண்டும் சக தபக அதப்யத, தபக தப்துவா, தபம் செய்து மீண்டும் வந்தார். மீண்டும் வந்து அடுத்த கோஷத்தை பிரம்மனாக புரிந்து வந்தார். இவ்விதம் நாம் பார்த்தோம். இங்கு சென்ற 5வது அணுவாகத்தில் விஞ்ஞானம் பிரம்மேதி வ்யஜானாத் என்று சொல்லப்பட்டது. விஞ்ஞானமய கோஷமானது பிரம்ம என்று புரிந்து கொண்டார். அதற்கு அடுத்தது 6வது அணுவாகத்தில் ஆனந்தம் பிரம்மேதி வ்யஜானாத் என்று வருகிறது. இங்கு ஆனந்தம் என்ற சொல் ஆனந்தமய கோஷத்தை குறிக்கவில்லை, ஆனந்த ரூபமான பிரம்மத்தை குறிக்கின்றது. அப்படி என்றால் ஆனந்தமய கோஷம் என்ன ஆயிற்று என்றால் உபனிஷத் அதை விட்டுவிட்டது. விஞ்ஞானமய கோஷத்திற்கு பிறகு ஆனந்தமய கோஷத்தை போக்தாவாக பிரம்மத்தை அறிந்தார். அறிந்து அந்த ஆனந்தத்திற்கும் காரணமாக இருக்கின்ற ஆனந்தமய கோஷத்தில் இருக்கின்ற ஆனந்தத்திற்கு அதிஷ்டானமான ஆனந்தத்தை பிரம்ம என்று தெரிந்து கொண்டார். ஆகவே 6வது அணுவாகத்தில் நமக்கு கிடைப்பது முக்கிய பிரம்ம. அந்த பிரம்மத்தை பிரம்மன் என்று புரிந்து கொண்டார். இப்போ ஆனந்தக என்பது
பிரம்மத்தினுடைய சொரூப லட்சணம். அதை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார். அதற்கு பிறகு மீண்டும் தந்தையிடம் அவர் செல்ல போவது கிடையாது. இப்பொழுது 6வது அணுவாகத்தை பார்த்தால், ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத். ஆனந்தக பிரம்ம இதி. இதி என்றால் என்று. வியஜானாத் அறிந்து கொண்டார். வியஜானாத் தெரிந்து கொண்டார். இதி என்பது இப்படி அவர் புரிந்து கொண்டார். இனி அந்த லட்சணத்தில் பொருத்துகின்றார். ஆனந்தாதிஹி ஏவ கலு இமானி பூதானி ஜாயந்தே. ஆனந்தத்திலிருந்து, ஆனந்தாத் என்றால் ஆனந்தத்திடமிருந்து, ஏவ கலு இண்டீட் உண்மையில், இமானி பூதானி இந்த ஜீவராசிகள், ஜாயந்தே தோன்றின. பிறகு ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி. ஆனந்தத்தினால் தோன்றியவைகள் வாழ்கின்றன. ஜாதானி தோன்றியவைகள் ஆனந்தத்தினால் ஜீவந்தி வாழ்கின்றன. பிறகு ஆனந்தம் பிரயந்தி அபிசம்விசந்தி. ஆனந்தம் பிரயந்தி என்றால், பிரயந்தி என்பதற்கு பொருள் பார்த்தோம், மரண காலத்தில் மரணமடைகின்றவைகளாக ஆனந்தத்தில் சம்விசந்தி. அபிசம்விசந்தி என்றால் ஐக்கியம் ஆகின்றது, ஒடுங்குகின்றது. இதி இவ்விதத்தில் அவர் புரிந்து கொண்டார். இதுவரை ஆனந்தம் அபிசம்விசந்தி என்பது வரை கதை பகுதி. இதற்கு பிறகு பிருகு வாருணி அந்த கதையானது முடிவடைந்து உபனிஷத் பேச ஆரம்பிக்கின்றது. இப்போ இதுவரைக்கு யார் பேசினார்கள்? உபனிஷத் குருவினுடைய வாயிலாகவும் சிஷ்யனுடைய வாயிலாகவும் பேசியது. இனி உபனிஷத் பேசுகின்றது. இதற்கு பிறகு உபனிஷத் பேச இருக்கின்றது. இப்போ இதுவரைக்கும் கதையினுடைய தாத்பரியம் என்ன? கதை என்றால், தந்தையிடம் சென்றார், ஞானத்தை கேட்டார், அவர் உபதேசம் செய்தார், தபம் செய் என்று சொன்னார், இவர் தபம் செய்தார், ஞானத்தை மீண்டும் கேட்டார் என்றெல்லாம் பார்த்தோம் அல்லவா? இதனுடைய சாரம் தபக உத்கிருஷ்ட சாதனம். மோக்ஷத்திற்கு தபம் என்பது முக்கியமான சாதனை. இனி அடுத்தது தபஸ் என்றால் என்ன? அதற்கு அர்த்தம் பார்த்தோம். 2 பொருள். ஒன்று இந்திரிய மன நிக்ரக, மனதினுடைய இந்திரியத்தினுடைய அமைதி. இனி ஒரு பொருள் விசாரக, ஆலோசனம், விசாரித்தல், சிந்தித்தல். இதில் சிந்தித்தல் என்ற சாதனையானது விஞ்ஞானமய கோஷத்திற்கு செல்கின்றது. இந்திரிய மன கட்டுப்பாடு என்பது மனோமய கோஷத்திற்கு செல்கின்றது. இப்போ மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மனதை அமைதிப்படுத்த வேண்டும், புத்திக்கு அறிவை கொடுக்க வேண்டும். எப்படி நமக்கு புரிகின்றது என்றால், புத்திக்கு அறிவானது எப்படி வரும்? ஒரு அறிவு நம்முடைய விஞ்ஞானமய கோஷத்துக்கு எப்படி வரும் என்றால், சுயமாக புத்தியில் உதித்து விடாது, தோன்றிவிடாது. எந்த ஒரு அறிவுமே பிரமாணத்தின் மூலமாகத்தான் வர முடியும். ஞானம் என்றால் ஒரு பிரமாணத்தின் மூலமாகத்தான் வரும். பிரமாணம் என்றால் ஞானத்தை கொடுக்கும் கருவி. ஞானத்தை கொடுக்கும் கருவி இல்லாமல் ஞானமானது வராது. அப்படி வந்தால் அது ஞானமல்ல, கற்பனை, மனதினுடைய கற்பனை. அது ஞானம் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது என்னுடைய கையில் ஏதாவது ஒரு சிறிய பொருளை மறைத்துவிட்டு உங்களிடம் என்ன என்று கேட்டால், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி அது சரியாகவே இருந்தாலும் அது ஞானம் என்று சாஸ்திரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது கற்பனையினால், சில சமயம் இந்த லக்குன்னு சொல்கிறோமே,
அதனால் சரியாக வந்தாலும் கூட எப்பொழுது ஞானமாகும்? கண்ணை திறந்து இது என்று பார்த்தால்தான் ஞானம் என்று சொல்லப்படும். இவ்விதத்தில் விஞ்ஞானமய கோஷத்துக்கு பிரமாணத்தின் மூலமாக அறிவை கொடுக்க முடியும். இனி பிரம்மத்தை பற்றிய அறிவை அடைவதற்கு பிரமாணமாக இருப்பது உபனிஷத் வாக்கியம். உபனிஷத் வாக்கியமானது பிரம்மத்தை பற்றிய அறிவை அது கொடுக்கும். அடுத்த பகுதி, அடுத்த விசாரம் என்னவென்றால், உபனிஷத் வாக்கியத்தை கேட்டவுடன் விஞ்ஞானமய கோஷத்தில் ஞானமாக மாற வேண்டும் என்றால் அந்த முழு அந்த கரணம் தயாராக இருக்க வேண்டும். மனதானது அமைதி அடைந்திருக்க வேண்டும். மனதானது தூய்மை அடைந்திருக்க வேண்டும். மனம் பக்குவம் அடையவில்லை என்றால் இந்த ஞானமானது நமக்கு வராது. ஆகவே இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு என்ற சாதனையானது ஞானத்தை பிரமாணத்திலிருந்து ஒரு அறிவை அடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றது. இந்த தபஸ் என்ன செய்கின்றது என்றால் 2 காரியத்தை செய்கின்றது. ஒன்று ஆசுர சம்பத்துகளை நீக்குகின்றது. இனி ஒன்று தெய்வீ சம்பத்தை அடைய வைக்கின்றது. நல்ல குணங்களை அடைய வைக்கின்றது. தவறான பாவனைகளை மனதிலிருந்து நீக்குகின்றது. இதனுடைய அடிப்படையில்தான் நவராத்திரியினுடைய பூஜையில் துர்கா பூஜை எதற்கு என்றால் மனதில் உள்ள ஆசுரி சம்பத்துகளை நீக்குவதற்கு. ஏன்னா துர்கா தேவி கோரமாக காட்சி அளிக்கின்றார். பிறகு லக்ஷ்மி தேவியினுடைய பூஜை எதற்கு என்றால் தெய்வீ சம்பத்துக்களை அடைவதை அது காட்டுகின்றது. மக்களுக்கெல்லாம் தங்க காசு விழுகிறது லக்ஷ்மின்னு பார்ப்பார்கள். வேதாந்தத்துக்கு என்ன தங்க காசுனா தங்கமான குணங்கள், தங்க காசு. இப்போ லக்ஷ்மி என்னன்னா முதலில் துர்கா பூஜை, அதிலிருந்து என்ன கிடைக்கின்றது? ஆசுரி சம்பத்தெல்லாம் நாசமடைகின்றது. அடுத்து செய்கின்ற லக்ஷ்மி பூஜையில் என்ன கிடைக்கின்றது? தெய்வீ சம்பத்துக்கள் வருகின்றது. அடுத்தது என்னன்னா இந்த 2ம் இருந்தால் சரஸ்வதி ஞானம். சரஸ்வதிக்கு பண்ணுற பூஜை என்னன்னா ஞானம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்வோம்? சரஸ்வதி பூஜைக்கு அப்புறம் விஜயம், வெற்றி. ஞானம் வந்த உடனே மோட்சம். இப்போ துர்கா தேவி என்ன செய்கின்றால்? ஆசுர சம்பத்தை நீக்குகின்றால். லக்ஷ்மி பூஜை என்பது நல்ல குணங்கள், சரஸ்வதி என்பது அறிவு, விஜயதசமி என்றால் என்ன? பலன், கொண்டாடுவது. அறிவை கொண்டாடுவது என்ன? பலன் அல்லது மோக்ஷம். இதெல்லாம் சாஸ்திரத்தில் பூஜை ரூபமாக செய்தார்கள். இங்கு தபம் என்ற சொல் இதை குறிக்கின்றது. மனதை தயார்படுத்துகின்றது தபஸ். விஞ்ஞானமய கோஷமானது ஞானத்தை அடைகின்றது. அதுதான் இதுவரை நாம் பார்த்ததனுடைய சாரம். இனி அடுத்த பகுதி, சா ஏஷா பார்கவி வாருணி வித்யா. உபனிஷத் பேசுகின்றது. இந்த கதையை முடித்து உபனிஷத் பேசுகின்றது. சா ஏஷா பார்கவி வாருணி. இந்த 2 சொற்கள் வித்யா என்ற சொல்லுக்கு அடைமொழி. பிரம்ம வித்யாவுக்கு புதிய 2 சொற்கள் இங்கு கூறப்படுகின்றது. சா ஏஷா வித்யா, இந்த ஞானம். இங்கு வித்யா என்றால் ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம். இந்த பிரம்ம ஞானத்திற்கு புதிதாக இப்பொழுது 2 பெயர் சூட்டப்படுகின்றது. என்ன பெயர்? ஏஷா என்றால் இங்கு, சா என்றால் அந்த இந்த வித்யாவானது எப்படி அழைக்கப்படுகின்றது? முதல் சொல் பார்கவி. பார்கவி என்ற சொல் பிரம்ம வித்யாவுக்கு இனியொரு சொல். பிரம்ம ஞானம் என்பதற்கு உபனிஷத் கொடுக்கின்ற இனியொரு சொல் பார்கவி. இந்த சொல்லினுடைய பொருள் பிருகுணா பிராப்தா வித்யா இது பார்கவி. பிருகு என்பவரால் அடையப்பட்ட எதுவோ அதற்கு பார்கவி என்று பெயர்.
பிருகுணா பிராப்தா வித்யா பார்கவி. பிருகுணா என்றால் பிருகு மகரிஷியினால், பிராப்தா அடையப்பட்டது எதுவோ அது பார்கவி. பார்கவி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, எது பிருகுவினால் அடையப்பட்டதோ அதான் பார்கவி என்ற சொல்லுக்கு அர்த்தம். இங்க பிருகு இவ்வளவு தபஸ் பண்ணி எதை அடைந்தார்? வித்யாவை அடைந்தார். ஆகவே பார்கவி என்ற சொல் பிருகுவினால் அடையப்பட்ட வித்யாவை குறிக்கின்றது. இனி அடுத்தது நீங்களே சொல்லிடலாம். வாருணி என்றால் வருணேன புரோக்தா வித்யா, வருணரால் உபதேசிக்கப்பட்டது வாருணி. வருணரால் அடையப்பட்டதுன்னு சொல்லலாம், அவர் ஏற்கனவே அடைஞ்சிட்டார். இங்கு வருணரால் உபதேசிக்கப்பட்ட வித்யாவுக்கு வாருணி என்று பெயர். இப்போ வாருணிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? எது வருணரால் உபதேசிக்கப்பட்டதோ அது வாருணி. இங்கே என்ன உபதேசம் செய்தார்? பிரம்மத்தை உபதேசித்தார். ஆகவே இப்போ பிரம்ம வித்யாவுக்கு புதிதாக 2 பெயர், பார்கவி வித்யா, வாருணி வித்யா. நம்ம பிரம்ம வித்யாவுக்கு இனி ஒரு பெயரெல்லாம் பார்த்துருக்கோம் மற்ற உபனிஷத்தில். பராவித்யா என்று பிரம்ம வித்யாவுக்கு ஒரு பெயர் பார்த்துள்ளோம். ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா, மோக்ஷ வித்யான்னு என்ன வேணாலும் சொல்லலாம். இங்கு புதிதாக 2 சொல், பார்கவி வித்யா, வாருணி வித்யா. பிருகுனால் அடையப்பட்டது, வருணரால் உபதேசிக்கப்பட்டது. சா ஏஷா வித்யா என்று உபனிஷத். கதை முடிந்தவுடன் பிருகு என்பவர் இந்த வித்யாவை அடைந்தார், வருணர் என்பவர் உபதேசம் செய்தார். இனி அடுத்த பகுதி, பரமே வியோமன் பிரதிஷ்டிதா. பிருகுவானவர் இந்த வித்யாவை அடைய வேண்டும் என்று கடும் தபம் செய்தார். ஒவ்வொரு கோஷத்தை எப்படி தாண்டினார்? தபம் செய்து தாண்டினார். சாதாரணமாக நம்ம என்ன நினைக்க தோணும், ஒரு கோஷத்தை படித்து முடிச்சிட்டோம்னா நம்ம ஒரு கோஷத்தை தாண்டிட்டோம்னு முடிவு பண்ணுறோம். அடுத்த கோஷம் அடுத்த கிளாஸில் படித்து முடிச்சிட்டோம்னா நம்மளும் தாண்டிட்டதாக முடிவு செய்கின்றோம். அப்படி அல்ல. கோஷங்கிறது நமக்கு விவேகத்தை கொடுக்குது, இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி. அந்த கோஷத்தை தாண்டது யாருன்னா சிஷ்யர்களாகிய நம்ம தான் தாண்டணும். உபனிஷத்து தாண்டிட்டு போயிடும், நாம் முயற்சி செய்து தாண்ட வேண்டும். தபம் செய்துதான் ஒரு கோஷத்திலிருந்து அடுத்த கோஷத்துக்கு போக முடியும். இப்படி எவ்வளவு காலம் தபஸ் பண்ணி இந்த ஞானத்தை அடைஞ்சிட்ருப்பார். இந்த தவத்துக்கு தான் முடிவு என்ன, எல்லை என்ன, எங்கு அமைதி அடைவது? முன்ன வேற எதையோ அடையணும்னு தபஸ் பண்ணிட்டு இருந்தோம். பொருளை அடையணும், பதவி அடையணும், உறவினர்கள் அடையணும்னு சொல்லி அடைஞ்சிட்டு இருந்தோம். இதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு வேதாந்தத்துக்கு அதுக்கு மேலே ஆக்டிவாக இருக்க சொல்கிறார்கள். முன்ன ஓடி ஆடி திரிஞ்சு சலிச்சு போய் தான் வேதாந்தத்துக்கு வந்தால் ஜபம் பண்ணு, 1 மணி நேரம் பூஜை பண்ணு, தபஸ் பண்ணுன்னு சொன்னால் அதற்கு மேல் நம்ம செயலில் முயற்சியில் ஈடுபடுகின்றோமே. இந்த முயற்சி எப்பொழுது முடிவடையும், என்னைக்கு ரிலாக்ஸாக உட்காருவோம், அது அடுத்த பகுதியில் வருகின்றது. இந்த வித்யா எப்பொழுது முடிவடைகின்றது? அழகாக இங்கு சொல்கின்றார், உபனிஷத் சொல்கின்றது. பரமே வியோமன். வியோமன் என்றால் மனதில் இருக்கின்ற ஆகாசத்திற்கு வியோமன் என்று பெயர். நம்முடைய ஹிருதயத்திற்குள் ஒரு சிறிய ஆகாசம் இருக்கின்றது, அந்த ஆகாசத்திற்கு வியோமன் என்று பெயர். ஆகாசம்னா கண்ணுக்கு தெரியாத ஆகாசம் அல்ல. நம்மளுடைய நெஞ்சு அர்த்தம் அப்படின்னா அதுக்குள்ள ஹிருதயம் இருக்கு, அதற்குள்ள கொஞ்சம் ஆகாசம் இருக்கின்றது. சாஸ்திரப்படி மனதினுடைய கோலகம் ஹிருதயம். ஒவ்வொரு இந்திரியத்திற்கு இருப்பிடம் பார்ப்போம் அல்லவா? கண்ணுடைய கோலகம் என்ன? நம்ம தெரிகிற கண்ணு. காதுக்கு காதுன்னு ஒரு கோலகம் இருப்பிடம் இருக்கும். அதே போல மனதிற்கு இருப்பிடம் சாஸ்திரத்துப்படி ஹிருதயம்.
பிரெயின் கிடையாது. சாஸ்திரப்படி ஹிருதயத்தில் மனம் இருக்கின்றது. ஆகவே அந்த ஹிருதயத்தில் இருக்கின்ற ஆகாசம் என்றால் அது மனதை குறிக்கின்றது. அந்த மனதிற்குள் தான் பிரம்ம வித்யா வெளிப்படுகின்றது, அல்லது பிரம்மன் வெளிப்படுகின்றார். பிரம்மன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் மனதிற்குள் தான் அறிய முடிகின்றது. இப்போ பிரம்மன் எந்த இடத்துல இருக்கார் என்ற கேள்வியை கேட்டால் முதலில் கேள்வி தப்பு. எல்லா இடத்துலையும் இருக்கிறவரை போய் எந்த இடத்துல இருக்காருன்னு எப்படி கேட்க முடியும்? அப்படி கேள்விக்கு பதில் கூறினால் ஹிருதய குகையில் இருக்கின்றார், ஹிருதய ஆகாசத்தில் இருக்கின்றார். அந்த பிரம்மன் அந்த ஆகாசத்தில் இருக்கிறதுனால அந்த ஆகாசத்திற்கு பரமே, பரமம், மேலான என்ற அடைமொழி. இப்போ பரமே வியோமன் என்றால் வியோம்னி, மேலான ஆகாசத்தில், அதான் இதனுடைய பொருள். மேலான ஆகாசம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்ம மேலே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். மேலான ஆகாசம் மேலே கிடையாது. மேலான ஆகாசம் ஹிருதய குகையில் இருக்கிறது. அங்கு யார் இருக்கான்னா பிரம்மன், பரம்பொருள் இருக்காராம். அப்பொழுது பரமே வியோமன்கிறதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை இங்கே சேர்த்திக்கணும், பிரம்மணி, மேலான ஆகாச குகையில் இருக்கின்ற பிரம்மத்தினிடத்தில் என்று பூர்த்தி செய்ய வேண்டும். இங்கே ரெண்டு சொல்லு தான் இருக்கு. பரமே வியோமன், அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? மேலான ஆகாய குகையில் மனதில் இருக்கின்ற பிரம்மத்திடத்தில், அந்த வார்த்தையை சேர்த்திக்கணும். அங்கு இருக்கின்ற பிரம்மணி, வர்த்தமானே பிரம்மணி, மனசி வர்த்தமானே பிரம்மணி, மனதில் இருக்கின்ற பிரம்மத்திடத்தில். இதையும் நம்ம சரியா புரிஞ்சுக்குவோம். மனதில் இருக்கின்ற பிரம்மன்னு சொன்னால் மனதில் வெளிப்படுகின்ற பிரம்மத்தின் இடத்தில் என்ன ஆகுதான்? அடுத்த சொல் பிரதிஷ்டிதா. பிரதிஷ்டிதா என்றால் முடிவடைகின்றது, சமாப்தி அடைகின்றது, பரிசமாப்தா என்று பொருள். பிரதிஷ்டிதா என்றால் நிலை பெறுதல் என்று பொருள் அல்ல. பரிசமாப்தா, கன்க்ளூட், முடிவடைகின்றது. இதற்கு சப்ஜெக்ட் என்ன? வித்யா, பிரம்ம வித்யா. பிருகு தபஸ் பண்ணி தேடப்பட்ட இந்த வித்யா எங்கு முடிவடைகிறது என்றால் ஹிருதய குகத்தில் முடிவடைகின்றது. இதனுடைய அர்த்தம் என்ன? பிருகுவினுடைய தேடுதல் என்ற செயலானது பிரம்மத்தை அறிந்தவுடன் முடிவடைகின்றது. இல்லைன்னா தேடிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு காலம்? அப்படி இல்லை. தபஸ், தேடுதல், நாடுதல், முமுட்சுத்துவம் இதெல்லாம் எப்போ முடிகின்றது? ஹிருதய குகத்தில் இருக்கின்ற பிரம்மத்தை அறிவதில் முடிவடைகின்றது. அதை தெரியாத வரைக்கும் நாம் என்ன செய்து கொண்டு இருப்போம்? தபஸ் செய்து கொண்டு, ஓடிக்கொண்டு, அலைந்து கொண்டு, தெரிந்து கொண்டு இருப்போம். அந்த ஹிருதய குகத்தில் பிரம்மத்தை அறிந்தால் அனைத்து ஆயாசம் என்று சொல்வார்கள். ஆயாசம்னா முயற்சி, அதற்காக எஃபர்ட், அதற்கான செயல்கள் அனைத்தும் முற்று பெறுகின்றது. இப்போ பிரதிஷ்டாங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை முற்று பெறுகின்றது. இந்த வித்யா பிரம்மத்தை அறிந்தவுடன் முற்று பெறுகின்றது. எதற்கு இதை உபனிஷத் சொல்லணும்? இதை சொல்லலைன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? பிருகு இன்னும் தபஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருப்போம். அவர் ஒவ்வொரு முறை தபஸ் பண்ண போய் இனியும் அவர் தபஸ் செய்து கொண்டிருக்கின்றார் என்று நினைப்போம். அவர் இப்பொழுது தபஸ் செய்யவில்லை, முக்தனாக இருக்கின்றார். அவர் எப்படி முக்தனாக இருக்காருன்னு உபனிஷத்தை கடைசியில் சொல்ல போகும். அவர் எப்படி சாமகானம் பாடிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறார்னு வர இருக்கின்றது. இப்போ அனைத்து விதமான சாதனைகளும், அனைத்து தேடுதலும் முடிவடைகின்றது. இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில் விவேகம், வைராகியம், சமதமாதி, முமுட்சுத்துவம்னு 4 இருக்குது. இதில் விவேகம் ஆரம்பத்திலையும் இருக்கும், பிறகு இருக்கும். வைராகியம் ஆரம்பத்தில் இருக்கும், பிறகு இருக்கும். சமதமாதிகள் என்றும் இருக்கும். முமுட்சுத்துவந்தான் ஞானம் வந்தால் சென்றுவிடும். ஞானம் வந்ததற்கப்புறம் எது சென்று விடும்னா முமுட்சுத்துவம் சென்று விடும். ஞானம் வந்ததுக்கப்புறம் சாதன சதுஷ்டய சம்பத்தில் இருக்கிற மற்றதெல்லாம் இருக்கும். விவேகம் இருக்கும், வைராகியம் இருக்கும், சமதமாதிகள் இருக்கும், முமுட்சுத்துவம் சென்றுவிடும். அதுதான் இந்த வரியில் சொல்லப்படுகின்றது.
நிலை பெறுகின்றது, முடிவடைகின்றது பிரம்மத்தை அறிவதில். இதிலிருந்து என்ன உபனிஷத் காட்டுகிறது என்றால், நம்முடைய முயற்சி, மனதில் இருக்கின்ற தாபம் என்னைக்கு முடியும்னா பிரம்மத்தை தெரிவதில் அது முடிவடைகின்றது. இனி அடுத்த பகுதியில் பிரம்ம ஞான பலம் சொல்லப்படுகின்றது. யக ஏவம் வேத பிரதிதிஷ்டதி. யக யாரொருவர், ஏவம் வேத, யகன்னு சொன்னால் பிருகுவை போல வேறு யாராக இருந்தாலும், பிருகுனால தான் அடைய முடியுங்கிறது கிடையாது, யாராக இருந்தாலும் ஏவம் வேத, அந்த ஏவம்ங்கிறது தான் முக்கியம். பிருகு அறிந்தது போல் அறிகிறார்களோ, இவ்விதத்தில் புரிந்து கொள்கிறார்களோ. இவ்விதத்தில் என்றால் எவ்விதத்தில்? ஆனந்தம் பிரம்மேதி, பிரம்மத்தை ஆனந்தமாக தெரிந்து கொள்கிறார்களோ, அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக தெரிந்து கொள்கிறார்களோ, ஏவம் வேத. அவர்களுக்கு என்ன பலனா? அடுத்த சொல் பிரயோஜனத்தை குறிக்கின்றது. பிரதிதிஷ்டதி, நிலை பெறுகின்றார்கள். பிரதிதிஷ்டதி என்றால் நிலை பெறுகிறார்கள். இங்கேயும் ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும். பிரம்மத்தில், பிரம்மத்தில் நிலை பெறுகின்றார்கள், அல்லது ஆத்மனி, தங்களிடத்தில் நிலை பெறுகின்றார்கள். ஒன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வித் ஒன் செல்ஃப், தன்னிடத்தில் நிலை பெறுகிறார்கள். இது ஜீவன் முக்தியை குறிக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக, அதுதான் இதனுடைய அர்த்தம். தன்னிடத்தில் நிலை பெறுதல்னா என்ன? நம்மிடத்தில் நாம் இப்போ இல்லாமல் மற்ற பொருள்களிடத்தில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய மனம் இருக்கின்றது. காரணம் என்ன? அந்த பொருள்களிடத்தில் ஆனந்தம் இருக்கின்றது. என்னிடத்தில் நான் இல்லாமல் இருத்தல் சம்சாரம். மோட்சம்னு என்ன? என்னிடத்தில் நான் இருத்தல் மோட்சம். ரொம்ப சம்சாரத்துக்கும் மோட்சத்துக்கும் லட்சணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சம்சாரம்னா என்ன? என்னிடத்தில் என்னால் இருக்க முடியாதது சம்சாரம், என்னிடத்தில் என்னால் இருக்க முடிவது மோட்சம். அதனால தான் ஜெயிலில் பூட்டி வச்சுட்டா அப்படின்னா அவன் ஏன் கஷ்டப்படுறான்? அது ஏன் தண்டனையாக இருக்கின்றது என்றால், அவனிடத்தில் அவர்களால் இருக்க முடியவில்லை, பொருள்கள் தேவைப்படுகிறது. ஒரு பிரம்மஜானியை பிடிச்சி ஜெயிலில் போட்டு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறேன்னா அதுக்கு மேலே நல்ல பிராரப்தம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவார். காரணம் என்ன? பிக்ஷைக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, பாத்திரத்தை தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ரூம்குள்ளே விட்டு பூட்டி வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் சாப்பாடு மட்டும் வந்து தான், இதுதான் பெஸ்ட்டு பிராரப்தம்னு நினைப்பார். காரணம் என்ன? அவரிடத்தில் அவரால் இருக்க முடிகின்றது. இதுதான் மோக்ஷம். பிரதிதிஷ்டதி என்றால் நிலை பெறுகின்றான். பிரம்மனிடத்தில், தன்னிடத்தில் அவன் நிலையை அடைகின்றான். இப்போ ஓல்டேஜ் ப்ராப்ளம்னு சொல்கிறோமே, அது காரணம் என்ன? அவர்களுக்கு பொருள் இல்லை, அவர்களை மட்டும் விட்டுட்டு சென்று விடுகிறார்கள், அதனால் இருக்க முடியவில்லை. மோக்ஷங்கிறது என்னன்னா தன்னிடத்தில் தான் இருத்தல். இனி அடுத்த பகுதியில் அதுவும் பிரயோஜனம். பொதுவாக காமிய உபாசனை செய்தால் என்ன பிரயோஜனம் வருமோ அதே பிரயோஜனத்தை உபனிஷத் இங்கு பிரம்ம ஞானிக்கும் கொடுக்கின்றது. பிரதிதிஷ்டதி என்பது முக்கியமான பிரயோஜனம். முக்கியமான பிரயோஜனம் என்ன? அவனுக்கு சம்சாரம் இல்லை என்பது. இதற்கு பிறகு வருகின்ற காமிய பிரார்த்தனை, காமிய உபாசனை செய்வனுக்கு என்ன பலன் சொல்லப்படுமோ அதுவும் இருக்கின்றது இந்த ஞானிக்கு என்று சொல்லப்படுகின்றது. மீண்டும் என்னென்ன பலனெல்லாம் அவனுக்கு இருக்குமாம்? அன்னவான் அன்னாதோ பவதி. அன்னவான் பவதி என்றால் அவனுக்கு நல்ல உணவு கிடைக்கும். அன்னவான் என்றால் அதிக உணவு அவனுக்கு கிடைக்கும். அன்னம்ங்கிறதுக்கு சங்கரர் அதிக உணவுன்னு எடுத்துக்கிறார்.
வேண்டிய அளவு விதவிதமான உணவு அவனுக்கு கிடைக்கும். இந்த பிரயோஜனம் இதற்கு பிறகு வருகின்ற காமிய உபாசனைக்கு சொல்லப்படுகின்றது. இதே மந்திரம் வரப்போகின்றது. அப்பொழுது இதனுடைய பொருளை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்ன? உபாசனை செய்தால் நல்ல ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது ஞானிக்கு சொல்லும் பொழுது வேறு விதத்தில் பொருள் கொள்ள வேண்டும். அன்னவான் பவதி என்றால் சாதாரணமான பொருள், அவனுக்கு விதவிதமான உணவு கிடைக்கின்றது. பிறகு அடுத்த சொல் அன்னாதக பவதி. அன்னாதக என்றால் அவன் உணவை நன்கு உட்கொள்கின்ற சக்தி கிடைக்கின்றது. அன்னாதக என்றால் உணவை உண்பவனாக இருக்கின்றான். இப்போ பகவான் ஒருவனுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு எல்லா டிசீஸையும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோமே, அல்லது பசியையே கொடுக்கலின்னு வச்சுக்கோமே, அப்போ அவன் எப்படி அன்னாதக ஆக முடியும்? சாப்பாடெல்லாம் இருக்குது, பார்த்துட்டு பரிதாபமாக இருப்பான், பசிக்க மாட்டேங்குதே, சாப்பிட முடியாதேன்னு சொல்லி. இப்போ அன்னாதக என்றால் அதை சாப்பிடுபவனாக அவன் இருப்பான். உணவையும் கொடுப்பார், ஆரோக்கியத்தையும் கொடுப்பார்னு அர்த்தம். இது ஞானிக்கு எப்படி பொருந்தும்னு சொன்னால், அன்னவான் பவதி அன்னாதக பவதி. அன்னம், அதிக அன்னத்தை அவன் அடைகின்றான். அந்த அன்னத்தை உட்கொள்ளும் சக்தியும் அவனுக்கு இருக்கின்றது. இனி என்ன ஆவானாம்? மகான் பவதி. அவன் மகாத்மா ஆகின்றான். மகான்னா மேன்மை அடைகின்றான். மகாத்மா. மகான் பவதி. மகான்னா மேன்மையை அடைகின்றான். எந்தெந்த ஐஸ்வர்யத்துடன் ஒருவன் மேன்மையை அடைகின்றான்? இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், அவர் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லுவோம். ஒரு பெரிய ஆளுன்னு சொன்னால் எதனுடைய அடிப்படையில் இருக்கலாம்? நல்லா படித்தவர், அதனால் பெரிய ஆளுன்னு சொல்லலாம். ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் பெரிய ஆளுன்னு சொன்னால் என்ன? எத்தனையோ பிஹெச்டி பண்ணுறாருன்னு அர்த்தம், வச்சிருக்காருன்னு அர்த்தம். அல்லது பெரிய ஆள்னு சொன்னால் பொருள் அவர்கிட்ட ரொம்ப இருக்கலாம், அல்லது பதவி இருக்கலாம். இப்படி மகான் பவதின்னு பொதுவாக உபனிஷத் சொல்லுது. அதில் சிலதெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்துடன் அவனுக்கு மேன்மை வருகிறது. எதனுடன் மகானாகின்றான்? பிரஜயா. பிரஜயா என்றால் வம்சம். அவனுக்கு நல்ல வம்சம் இருக்கின்றது. குழந்தைகளுடன் பெருமையை மேன்மையை அடைகின்றான். இந்த இடத்துல பிரஜைங்கிறது ஞானிக்கு சிஷ்யர்கள்னு எடுத்துக்கணும். ஞானிக்கு என்ன வரும்னா நல்ல சிஷ்யர்களுடன் பெருமையை அவன் அடைவான். அல்லது காமிய பிரார்த்தனையாக இருந்தால் பிரஜா. அடுத்தது பசுபிகி. பசுபிகி என்றால் அந்த காலத்தில் சொத்துன்னு சொன்னால் ஆடு மாடத்தான் சொல்லுவார்கள். ஆகவே பசுக்களுடன் மேன்மையை அடைகின்றான். வெல்த். பசு என்பது பொருளை குறிக்கின்றது, தனத்தை குறிக்கின்றது. பிறகு பிரம்ம வர்ச்சசேன. அவனுக்கு ஒளி பிரம்ம வர்ச்சஸ் இருக்கின்றது. இந்த இடத்துல ஒரு விளக்காசிரியர் சொல்றார், சமக தமக முதலிய சாதனையை செய்வதனால் வருகின்ற தேஜஸ் அவனுக்கு இருக்கின்றது. அதனால் பெருமையை மேன்மையை அடைகின்றான். பிறகு அடுத்த சொல் மகான் கீர்த்தியா. மகான்கிறதுக்கு அப்புறம் பவதிங்கிற சொல்ல சேர்த்திக்கணும். மீண்டும் மகான் பவதி. அவன் மகான் ஆகின்றான். எதன் மூலமாக? கீர்த்தியா. கீர்த்தி என்றால் புகழ். இங்கே என்ன புகழ்? ஞானிக்கு என்ன புகழ்னா ரெண்டு புகழாம். ஒன்று, அவன் சிஷ்டாச்சாரனாக இருக்கின்றான். அவனை பார்த்து இப்படி வாழ வேண்டும் என்று மக்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட கீர்த்தி அவனுக்கு வருகின்றது. இனி ஒன்று, சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமாக அவன் இருக்கின்றான். பிரம்ம வித்யா சம்பிரதாயத்தில் அவனும் ஒரு சம்பிரதாய வித்தாக இருக்கின்றான். இப்படி சாஸ்திரத்தை உபதேசிப்பதன் மூலம் கீர்த்தியை அடைகின்றான். இது எதற்கு? ஞானியினுடைய அடிப்படையில் பேசுகிறோம். இதற்கு பிறகு வருகின்ற உபாசனையில் ஒருத்தனுக்கு எதில் ஆசையோ எதில் புகழ் வேணுமோ அதை அவன் அடைகின்றான். கீர்த்தியா, புகழின் மூலமாக மகான் பவதி, மேன்மையை அடைகின்றான். இத்துடன் இந்த 6வது அணுவாகமும் முடிவடைகின்றது. இதில்
ஆனந்தம் பிரம்மேதி வியஜானாத் என்ற ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்துக்கு 2 பெயர்களை கொடுத்து ஜீவன் முக்தியை கூறி பிறகு சம்சாரிகளுக்கு சொல்லப்படுகின்ற ஐஸ்வர்யமும் ஞானிக்கு இருக்கின்றது என்று சொல்லப்பட்டது. இனி அடுத்த அணுவாகம், 7வது அணுவாகம். அன்னம் ந நிந்த்யாத் தத் வ்ரதம் பிராணோ வா அன்னம் ஷரீரமன்னாதம் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராணः பிரதிஷ்டிதः. ததேததன்ன மன்யே பிரதிஷ்டிதம். சய ஏததன்ன மன்யே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி. அன்னவானன்னாதோ பவதி. மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்ம வர்ச்சசேன. மகான் கீர்த்தியா. 7, 8, 9 இந்த 3 அணுவாகத்தில் உபாசனைகள் வருகின்றன. விதவிதமான 3 விதமான தியானம் பேசப்படுகின்றது. ஒவ்வொரு அணுவாகத்திலும் உபாசனை வருகின்றது. யாருக்கு இந்த உபாசனை? அஞ்ஞானிக்கு உபாசனை வருகின்றது. சென்ற அணுவாகத்துடன் ஞானியை குறித்த விசாரமானது முடிவடைகின்றது. தபஸ்ங்கிற சாதனை, ஞானம், ஞான நிஷ்டை, பிரயோஜனம் அனைத்தும் முடிவடைகின்றது. இனி உபாசனை, சில பண்புகள், ஞான பலம், இதுதான் வர இருக்கின்றது. இதில் உபாசனை பேசப்படுகின்றது. ஒவ்வொரு உபாசனைக்கு முன் ஒவ்வொரு பண்புகள் பேசப்படுகின்றது. உபாசனை செய்வதற்கு முன் ஒரு விரதமானது பேசப்படுகிறது. அன்னம்ன நிந்தியா தத் விரதம். இப்போ ஒவ்வொரு உபாசனைக்கு முன் ஒவ்வொரு விரதம். விரதம்னா வேல்யூ, நல்ல பண்புகள், அதை சொல்லி பிறகு உபாசனையானது வருகிறது. முதலில் பண்பை மட்டும் பார்க்கலாம். இந்த 3 அணுவாகத்திலும் ஒவ்வொரு பண்புகள், பிறகு ஒவ்வொரு உபாசனைகள். உபாசனையை பற்றி பிறகு எடுத்து சிந்திக்கலாம். இப்பொழுது என்ன பண்பு இங்கு சொல்லப்படுகிறது? முதல் வேல்யூ, முதல் ஒழுக்கம் என்ன? அன்னம் ந நிந்தியாத். அன்னத்தை, உணவை, ந நிந்தியாத், நிந்திக்க கூடாது, அவமதிக்க கூடாது. ந நிந்தியாத்னா ஷுட் நாட் டிஸ்ரெஸ்பெக்ட். அவமதிக்க கூடாது உணவை, அன்னத்தை. தத் விரதம், அது விரதம். விரதம்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச சொல்லுதான் விரதம். அதை பின்பற்ற வேண்டும். அன்னத்தை அவமதிக்க கூடாது. அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் அன்னத்தின் மீது காலங்கூட வைக்கக்கூடாது. சாப்பாட்டை மிதிக்காதே என்று சொல்வார்கள். அன்னத்தை அவமதிக்க கூடாது. இது உபாசனையினுடைய அங்கமாக ஒரு விரதம் பேசப்படுகிறது. உபாசகர்கள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் இது ஒரு விரதம். யாராக இருந்தாலும்
அன்னத்தை நிந்திக்க கூடாது. என்ன காரணம்? முதல் 2 காரணம் பார்க்கலாம். முதல் காரணம், அன்னம் என்பது விராட் ஸ்வரூபம். விராட் என்பவர் யார்? சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்ச அபிமானி தேவதா ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரன் சமஷ்டி ஸ்தூல சரீரத்தை நான்னு கொள்ளும்போது அந்த தத்துவம் விராட் தத்துவம். அதனுடைய ஒரு மாடிஃபிகேஷன், விராட்டினுடைய சொரூபம்தான் உணவு, அன்னம். ஆகவே அன்னத்தை நிந்தனை செய்தல், அவமதித்தல் விராட்டை அவமதிப்பதற்கு சமம், ஈஸ்வரனை நிந்திப்பதற்கு சமம். ஆகவே அன்னத்தை அவமதிக்க கூடாது. இனி 2வது காரணம், அன்னத்தினுடைய உதவியினால்தான் அன்னமய கோஷமானது காக்கப்படுகின்றது. இப்போ நம்ம அன்னமய கோஷம் இருக்கணும்னா யாருடைய உதவி வேணும்? அன்னத்தினுடைய உதவி தேவை. அன்னமய கோஷம் எதற்கு உதவி செய்கின்றது என்றால், ஆனந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள ஒரு படியாக இருக்கின்றது. இப்போ உபலப்தி துவாரம், பிரம்மத்தை அடைவதற்கு துவாரம், படியாக இருக்கின்ற காரணத்தினால் அன்னத்தை நிந்தனை செய்யக்கூடாது. அன்னத்தை நிந்தனை செய்யக்கூடாதுன்னா அன்னத்தை நாம் இழிவாக பேசுவதோ கையாளுவதோ கூடாது. அடுத்த விரதம் அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வரப்போகின்றது. எல்லாம் அன்னம் சம்பந்தமாகவே 3 விரதம். அன்னத்தை இழிவுபடுத்தக்கூடாது, அன்னத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அடுத்ததில் வரப்போகுது. மீண்டும் அன்னம் என்ன அன்னத்தை பற்றி என்ன செய்யணும்னு அதற்கு அடுத்ததில் வரப்போகுது. இங்கு அவமதிக்க கூடாது என்பது பொருள். இதனுடைய பொருள் என்னன்னா, ஒருத்தருக்கு அவமரியாதையுடன் சர்வ் பண்ணக்கூடாது என்பதெல்லாம் இதனுடைய பொருள். இது விரதம். இனி அடுத்ததாக உபாசனை. இனி அடுத்ததுக்கு இதே போல விரதம், அடுத்தது ஒரு விரதம் வரும், பிறகு உபாசனை தொடரும். இனி உபாசனை என்ன என்று பார்க்கலாம். இங்கு என்ன உபாசனை செய்யப்படுகிறது என்றால், இந்த உலகமானது ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது என்று தியானிக்கப்படுகின்றது. இன்டர் டிபெண்டன்ஸ். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் சுதந்திரமாக இருக்க முடியாது, ஒன்று ஒன்றை சார்ந்து இருக்கின்றது என்று உபாசனை செய்யப்படுகின்றது. அதுதான் உபாசனையினுடைய சொரூபம். படைப்பில் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது, இதுதான் உபாசனா சொரூபம். ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறதுன்னு சொன்னால் எந்த ஒரு தத்துவமும் சுதந்திரமாக இயங்க முடியாது, ஒன்றை சார்ந்துதான் இனி ஒன்று இருக்கும் என்பதுதான் உபாசனைக்குரிய விஷயம். அதை உபனிஷத் எப்படி செய்கின்றது? இந்த உலகத்தில் ஏதோ 2 தத்துவத்தை எடுத்துக்கொள்கின்றது. ஒரு பேர் எடுத்துக்கொண்டு இது இதை சார்ந்து இருக்கின்றது, இது இதை சார்ந்து இருக்கின்றது என்று காட்டுகின்றது. அதுதான் உபாசனை. இப்போ உதாரணமாக பிராணனை எடுத்துக்கொண்டு ஷரீரத்தை முதலில் எடுத்துக்கொள்கின்றது. ஷரீரத்தை எடுத்துட்டு பிராணனை எடுக்கின்றது. ஷரீரம்னா நம்முடைய ஸ்தூல சரீரம், நம்முடைய பிராணன் எடுத்துக்கொண்டு என்ன செய்கின்றது? ஷரீரமானது பிராணனை சார்ந்து இருக்கின்றது, பிராணனானது ஷரீரத்தை சார்ந்து இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும், உபாசனை செய்ய வேண்டும். இவ்விதம் இங்கு எடுத்துக்கொள்ளப்படுவது பிராணனும் ஷரீரமும். அதை எடுத்து ஒன்று சார்ந்திருக்கின்றது என்று மனதில் தியானிக்க வேண்டும். அடுத்ததில் வேற 2 பேர் எடுத்துக்கொள்ளப்படும், அடுத்ததுலேயும் வேறு 2 எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே இந்த 3 உபாசனைகளும் ஒரே சொரூபம். இதனுடைய சாரம் என்ன? எதுவும் சுதந்திரமாக இல்லை என்ற உபாசனை. இனி இந்த உபாசனை யாருக்கு எதற்கு என்றால், இந்த உலகத்தை மித்யா என்று யாருக்கு சொல்ல முடியவில்லையோ, யாருடைய புத்தியில் செல்லவில்லையோ அவர்களுக்கு பிரம்ம ஞானம் வராது. இந்த உலக சத்தியமாக இருக்கிற வரைக்கும் எப்படி பிரம்மனை பற்றிய ஞானம் வரும்? ஆகவே இந்த உலகத்தினுடைய மித்தியாத்துவம் மனதில் பதிய வேண்டும், உணர வேண்டும். அது உணராதவர்களுக்கு கொஞ்ச நாள் இந்த உபாசனை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் என்ன பலன் கிடைக்கும்னா,
இந்த உபாசனையை காமியம் இல்லாமல் செய்தால், அதாவது ஐஸ்வர்யம் வேணும், அன்னம் வேணும், அண்ணாதனா நான் இருக்கணும், மகான் வேணும், மகான் கீர்த்தியா பிரஜையா பசுபிகி இதெல்லாம் எனக்கு வேணுங்கிற விரும்பாம சித்த சுத்தியுடன் ஒருவன் உபாசனை செய்தால் அவனுக்கு என்ன பலன் என்றால், இந்த பிரபஞ்சம் மித்யா என்ற ஞானம் அவனுக்கு கிடைக்கும். அதற்கு அவன் தகுதியை அடைவான். எப்படி என்றால், மித்யாவுக்கு பல லட்சணம் இருக்கின்றது. ஒரு லட்சணம், எது சார்ந்து இருக்கின்றதோ அது மித்யா. நிழல் இருக்கின்றது, என்னை சார்ந்து இருப்பதனால் மித்யா. பானை களிமண்ணை சார்ந்து இருப்பதனால் பானை என்பது மித்யா. அப்படி எது சார்ந்து இருக்கின்றதோ அது மித்யா. இந்த உபாசனையினுடைய சொரூபம் என்ன? அனைத்து பிரபஞ்சமுமே ஒன்றை சார்ந்து இருக்கின்றது என்று நாம் சிந்திக்கின்றோம். அப்படி சிந்திக்க சிந்திக்க மித்யாத்துவ நிச்சயம், மித்யாத்துவ புத்தியானது நம்முடைய மனதிற்கு வரும். அப்படி தயாரான உடனே என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் வேதாந்த வாக்கியத்தை கேட்கும் பொழுது ஞானம் நமக்கு வரும். இப்போ இந்த உபாசனையினுடைய பலன், இரண்டு பலன். ஒன்று மித்யாத்துவ நிச்சயம். இது நிஷ்காம உபாசகனுக்கு. இதை நிஷ்காமம் இல்லாமல் ஆசைப்பட்டு உபாசனை செய்தால் இங்கு சொன்ன பலன் அன்னவான் பவதி அன்னாதக பவதி. நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்லா சாப்பிடலாம், புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும். அப்படி மித்யாத்துவ ஞானம் ஒரு பலன், இங்கு சொல்லப்படுவது இனியொரு பலன். இதுதான் பிரயோஜனம். அது மட்டுமல்ல, வேதாந்தம்ங்கிறது வெறும் பிரம்மத்தை மட்டும் குறித்ததல்ல, அகில பிரபஞ்சத்தை பற்றிய நமக்கு ஞானம் இருக்கணும். எதற்குனா, இந்த பிரபஞ்சம் பொய் என்று நீக்குவதற்கு பிரபஞ்ச ஞானம் அவசியம். மனம் விரிந்திருக்க வேண்டும். அதற்கு இந்த உபாசனை பயன்படுகிறது. நம்முடைய ரிஷிகளெல்லாம் சாதாரண உபாசனைகள் செய்யவில்லை, உலகத்தையே உபாசனைக்குரிய பொருள்களாக எடுத்து சிந்தித்து மனதை விசாலப்படுத்தினார்கள். அதற்கு இந்த உபாசனை பயன்படும். இனி நம்ம இந்த உபாசனைக்குள் செல்லலாம். இங்கு ரெண்டு விதமான உபாசனை. முதல் உபாசனைக்கு பெயர் அன்ன அன்னாத உபாசனா. அன்ன அன்னாத உபாசனா என்பது முதல் உபாசனை. முதல்ல மூன்று பகுதியிலும் இந்த இரண்டு விதமான உபாசனை செய்ய போகின்றோம். முதல் உபாசனைக்கு பெயர் அன்ன அன்னாத உபாசனை. இரண்டாவது உபாசனைக்கு பெயர் பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனா. பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனா எல்லாம் விளக்கம் பார்த்த நமக்கு புரிந்துவிடும். அன்ன அன்னாத உபாசனை, பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனை. இரண்டாவது உபாசனையை பிறகு பார்க்கலாம். முதல் உபாசனைக்கு வரலாம். அன்ன அன்னாத உபாசனை, அதான் இப்போ தலைப்பு. அன்ன அன்னாத உபாசனை. இனி இந்த ரெண்டு சொல்லுக்கு பொருள் பார்க்கலாம். அன்னம் என்ற சொல்லுக்கு பொருள் சாப்பிடப்படுவது, ஈட்டன். எது சாப்பிடப்படுமோ அதற்கு அன்னம் என்று பெயர். அன்னாதக என்றால் ஈட்டர், சாப்பிடுபவர். எது சாப்பிடுகிறதோ அது அன்னாதக. எது சாப்பிடப்படுமோ அது அன்னம். இப்போ என்ன உபாசனை? சாப்பிடப்படுகின்ற சாப்பிடுகின்ற உபாசனை. வாட் இஸ் ஈட்டன்? ஈட்டர் மெடிடேஷன். சாப்பிடப்படுவது, சாப்பிடுபவர் உபாசனை. திடீர்னு சாப்பாட்டுக்கு போயிட்டுன்னு நினைக்க வேண்டாம். இங்கே உபனிஷத் அப்படித்தான் செய்கின்றது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஈட்டன் என்றால் சாப்பிடப்படுவது அன்னம். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றோம், ஒரு பழத்தை சாப்பிட்றோம். அந்த வாழைப்பழமானது அன்னம், அதை சாப்பிடுபவன் அன்னாதக. இப்போ அன்னாதகன்னு சொன்னால் சாப்பிடுபவர்னு நினைக்கணும், அன்னம்னு சொன்னால் சாப்பிடப்படுவது. இதை வச்சுட்டு எப்படி உபாசனையை செய்ய போகிறோம்னு சொன்னால், இங்கு இரண்டு தத்துவம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒன்று பிராணன், இனி ஒன்று ஷரீரம். ஷரீரம்னா ஸ்தூல சரீரம்,
இனி ஒன்று பிராணன். உபனிஷத் என்ன செய்கின்றது, ஒரு கோணத்தில் பார்த்தால் பிராணனானது அன்னமாக இருக்கின்றது, ஷரீரமானது அன்னாதமாக இருக்கின்றது. வேறு ஒரு கோணத்தில் பார்த்தால் ஷரீரம் அன்னமாக இருக்கின்றது, பிராணன் அன்னாதமாக இருக்கின்றது. புரியுதோ? உபாசனைன்னு சொன்னாவே கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும், இல்லை அப்படின்னா மனசிலிருந்து அது போயிடும். பார்க்கலாம், மெதுவாக பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ முதலில் 2 பொருளை எடுத்துட்டு ஒன்றை ஒன்று சார்ந்திருக்குதுன்னு காட்டணும். ஒன் இஸ் டிபெண்ட் அப்பான் அதர். ஷரீரம் பிராணன், ஷரீரம் பிராணனை சார்ந்திருக்கு, பிராணன் ஷரீரத்தை சார்ந்திருக்கு. இதை எப்படி காட்டுகிறது என்றால் அன்னம் அன்னாதகன்னு 2 இருக்கு. இப்போ முதலில் எடுத்துக்கொண்டால் அன்னம் பிராணோவா அன்னம்னு உபனிஷத் முதல்ல சொல்லுது. பிராணன் என்பது அன்னம். அன்னம்னு சொன்ன உடனே மனசில் என்ன ஞாபகம் வரும்? சாப்பிடப்படுவது. ஷரீரம் அன்னாதம், ஷரீரமானது சாப்பிடுவது. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உடலானது பிராணனை சாப்பிடுகிறது. இதனுடைய பொருள் என்ன? பிராணன் அன்னத்தை சார்ந்து இருக்குன்னு அர்த்தம். ஸ்தூல சரீரம் என்ன பண்ணுதான்? பிராணனை விழுங்கி விட்டது என்பது ஒரு பொருள். இரண்டாவது என்ன செய்யப்படுகிறது என்றால், முதல்ல என்ன பண்ணோம்? அன்னம்ங்கிறத பிராணன்னு சொன்னோம், அன்னாதகங்கிறத ஷரீரம்னு சொன்னோம். அது அப்படியே திருப்பணும். ஷரீரம் என்பது அன்னமாகிவிடும், சாப்பிடப்படுவது. பிராணன்கிறது அன்னாதனாக மாறிவிடும், சாப்பிடுபவராக வேறொரு கோணத்தில் மாறிவிடும். இனி என்ன கோணத்தில் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அதனால் ஒரு டேபிள் போட்டுக்கணும், அன்னம் அன்னாதக. அந்த டேபிளில் என்ன எழுதணும்? இப்போ அன்னம்ங்கிறதுக்கு கீழே சாப்பிடப்படுவது எழுதிக்கணும். அன்னம், அதற்கு கீழே சாப்பிடப்படுவது ஈட்டன். அன்னாதகன் எழுதி ஈட்டர், சாப்பிடும் தத்துவம், சாப்பிடுபவர். இப்போ ஃபஸ்ட் என்ன எழுதுவோம்? அன்னம்ங்கிறதுக்கு கீழே பிராணக. அன்னம்ங்கிறதுக்கு கீழே என்ன எழுதுவோம்? பிராணக. பிராணன் என்றால் என்ன ஆகுது? இப்போ பிராணன் சாப்பிடப்படுவது ஆகுது. அன்னாதக அப்படிங்கிறது கீழே பிராணனுக்கு நேராக என்ன எழுதணும்? ஷரீரம். இப்போ நம்ம டேபிளில் என்ன இருக்குது? அன்னம் அன்னாதக. அன்னத்துக்கு கீழே பிராணக, அன்னாதகங்கிறதுக்கு கீழே ஷரீரம் இருக்கு. இப்போ இந்த டேபிளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அன்னத்துக்கு கீழே பிராணன் இருக்கே, அதற்கு கீழே ஒரு சிறிய என்ன நோட் பண்ணிக்கணும்? கொல்லப்படுவது, ஆஸ் கண்டெய்னர் அப்படின்னு எழுதிக்கணும். எதற்கு கீழே? பிராணனுக்கு கீழே ஆஸ் கண்டென்ட், கண்டெய்னர் அல்ல, ஆஸ் கண்டென்ட், கொல்லப்படுவதுன்னு எழுதிக்கணும். எதற்கு கீழே? பிராணனுக்கு கீழே. பிராணன் எதற்கு கீழ் இருக்கு? அன்னத்துக்கு கீழ் இருக்கு. அன்னத்துக்கு கீழே பிராணன், பிராணனுக்கு கீழே ஆஸ் கண்டென்ட், கொல்லப்படுவது. இனி ஷரீரம் இருக்கே, ஷரீரம் எதற்கு கீழ் இருக்கு? அன்னாதக இருக்கு. அதற்கு கீழே என்ன எழுதணும்? கண்டெய்னர், ஆஸ் கண்டெய்னர் என்றால் கொல்லப்படுவது, கொல்வது, கொல்பவன். கொல்பவனா சாகடிப்பவன் அர்த்தம் இல்லை, கொல்பவன், கண்டெய்னர். இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எப்பொழுது பிராணன் அன்னமாகிறது, எப்பொழுது ஷரீரம் அன்னாதமாகிறது என்றால், பிராணனை கண்டென்ட், உள்ளே இருப்பது என்ற திருஷ்டியில் பார்க்கும் பொழுது பிராணனானது அன்னம், ஷரீரமானது ஒரு கண்டெய்னர். கண்டெய்னர்னா ஒரு டப்பா மாதிரி, அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருப்பதனால, பிராணனை உள்ளே வைத்திருப்பதனால் ஷரீரம் அன்னாதக என்று ஆகிவிடுகிறது. இனி அடுத்தது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதற்கு கீழேயே எழுதணும், மாறி எழுதணும். அன்னம்ங்கிறதுக்கு கீழே ஷரீரம் என்று எழுத வேண்டும். இனி அன்னாதகங்கிறதுக்கு கீழே பிராணகன்னு எழுதணும். முன்ன எழுதுனது அப்படியே மாற்றி எழுதியிருக்கோம். முன்ன எப்படி எழுதியிருக்கோம்?
முன்ன எழுதுன இப்போ ஞாபகம் வச்சா மறந்துடுவோம், வேண்டாம் இப்போ எழுதுனதுக்கே வருவோம். இப்போ எப்படி எழுதியிருக்கோம், அன்னம்ங்கிறதுக்கு கீழே ஷரீரம், அன்னாதகங்கிறதுக்கு கீழே பிராணன். இனி ஷரீரத்துக்கு கீழே பிராக்கெட்டில் என்ன எழுதணும், ரிசால்வ்டு, ஒடுங்குகிறது, ஒடுங்கப்படுகிறது, ரிசால்வ்டு எழுதணும். பிராணகங்கிற இடத்துல ரிசால்வர், ஒடுக்குபவர். பிராணக கீழே ஒடுக்குபவர். இது என்னன்னு சொன்னால், முன்ன கேஸ் வேறையாக இருந்தது. என்ன, சரீரம் அன்னாதனா இருந்தது, சாப்பிடுபவராக இருந்தது. இப்போ பிராணன் சாப்பிடுபவராக மாறி சரீரம் சாப்பிடப்படுவதாக இருக்குது. அப்படி தானே இப்போ இருக்குது. இப்போ எப்படி இருக்குது, சரீரம் அன்னம், பிராணன் அன்னாதக, பிராணன் சாப்பிடுவதாக இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், பஞ்ச கோஷ விவேகத்தில் என்ன ஆகுதுன்னா, பிராணமய கோஷம் அன்னமயத்தை சாப்பிட்ருது, அன்னமயத்தை நீக்கி விடுது. அதனால் ரிசால்வர் என்றால் ஒடுக்குவதுங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது பிராணனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கிடைக்குது, அன்னாதகங்கிறது கிடைக்குது. பிராணன் என்னாகி விடுகிறது, அன்னாதன் ஆகி விடுகிறது. எப்பொழுதுனா, அதனால தான் ரிசால்வர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ரிசால்வர்ங்கிற இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், பஞ்சகோஷ விவேகத்தில். பஞ்சகோஷ விவேகம் பண்ணும்போது பிராணனுக்கு அதிக சக்தியாகி ஸ்தூல சரீரத்தை அது விழுங்கி விட்டது என்றால் என்ன, அது ரிசால்வ் பண்ணி விட்டது. அதனால தான் ஷரீரம்ங்கிற இடத்துல என்ன எழுதியிருக்கோம், ஆஸ் ரிசால்வ்டு. அது ஒடுங்கப்படுகிறதுங்கிற அடிப்படையில் ஷரீரமானது அன்னம், ஒடுக்குகிறது என்ற அடிப்படையில் பிராணன் அன்னாதக. அப்போ இந்த டேபிளில் என்ன நமக்கு கிடைக்கிது, ஒரு திருஷ்டியில் பிராணன் அன்னம், இனி ஒரு திருஷ்டியில் பிராணன் அன்னாதக. இனி ஒரு திருஷ்டியில், ஒரு திருஷ்டியில் ஷரீரம் அன்னம், இனி ஒரு திருஷ்டியில் ஷரீரமே அன்னாதக என்று. இது அன்ன அன்னாத உபாசனை. இதே போல பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனை அடுத்த ரெண்டுலேயும் வேறு வேறு பேர் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி செய்யப்படும். உபாசனையே என்னால் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது, உபாசனையினுடைய பொருள் தாத்பரியம் என்ன என்றால், இப்படியெல்லாம் சிந்திச்சோம்னா ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதனால் அனைத்தும் மித்யா என்பது கருத்து. அடுத்த கிளாஸில் போர்ட்லையும் எழுதி பார்ப்போம். இதே பேட்டர்னில் தான் நம்ம இனி அடுத்த இரண்டும் செய்ய இருக்கின்றோம். அதை அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.